பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி. 5 கன்னிகை எண்ணெயோடு இருந்தாங்க, 5 கன்னிகளை எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ எண்ணெய் இல்லாமல் இருக்கிறவங்க திரி என்ன செய்ய போகுது? அணைய போகுது. அப்போ இவங்கள்ட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் தர முடியாது, நீங்கள் போய் வெளியே வாங்கிக்காங்க அப்படின்வாங்க. அப்போ இவர்கள் வெளியே போய் எண்ணெய் வாங்க போகும்போது மணவாளன் வந்துட்டார். மணவாளன் வந்த உடனே எண்ணெய் உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போயிட்டாங்க, கதவு பூட்டப்பட்டது. அப்புறம் எண்ணெயை வாங்கிட்டு வர்றாங்க, கதவு பூட்டப்பட்டது. கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, திறக்கலை. அப்போ இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கைவிடப்பட்டவர்கள். அப்படின்னா எண்ணெய் உள்ளவர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நற்கிரியைகளை பண்ணுங்கள், எப்போதும் ஆயத்தமாக இருங்க, எப்போதும் அபிஷேகத்தில் இருங்க, எப்போதும் எண்ணெயில் இருங்க. எந்த நேரத்தில் மணவாளன் வருவார்னு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் எண்ணெய் இல்லை அப்படின்னா, அபிஷேகம் இல்லை அப்படின்னா நம்ம போக முடியாது, கதவு அடைக்கப்பட்டுரும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஜலத்தில் பிறந்திருக்கணும், ஆவியில் பிறந்திருக்கணும். அதான் பரலத்துக்கு உண்டான வழிகாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே முழுவதுமாக நீங்கள் அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்.